Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சில கடைகள்ல எல்லாம் தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ வீட்லயே செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் சட்னிக்கு எப்பயுமே தேங்காய் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். அதே மாதிரி சிரட்டை எல்லாம் இல்லாம இந்த மாதிரி வெள்ளையா உதுத்த துருவி எடுத்துக்கணும். அடுத்தது கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எப்பயுமே தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கோம், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 20 கிராம் பொட்டுக்கடலை எடுத்தால் போதும். அதே மாதிரி பூண்டும் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும், 3 பல்லு பூண்டு எடுத்தால் போதும், நிறையா சேர்க்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பும் கடுகும் எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை மிளகாய், அப்புறம் பொட்டுக்கடலை, 3 பல்லு பூண்டு, உப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இதை ஃபுல்லாக நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்ட வேண்டாம், லைட்டாக நம்ம அதை க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஆட்டுவோம். இப்போ எல்லாம் 1-2 அடிபட்டுருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் ஆட்டிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் தேங்காய் சட்னி தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக ஆட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. சூப்பராக நம்ம சட்னி ஆட்டி எடுத்து வச்சுருக்கோன்னு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக ஆட்டி எடுத்துடக்கூடாது. தாளிச்சிடலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் தாளிச்சிங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். இரும்பு கரண்டிங்கனால சீக்கிரம் சூடாகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு தேவையான சத்தும் கிடைச்சிடும். இப்போ இதில் நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. போய் இதை நான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சட்னி மேலேயே வச்சு தாளிப்போம். எண்ணெய் கீழேயும் சிந்துச்சுனாலும் சட்னிலேயே சிந்திடும். இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். ஏன்னா இரும்பு கரண்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா சூடு தாங்கும். இப்போ அதை அப்படியே நம்ம சட்னி மேலே சேர்த்துடலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சூப்பரான தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.